ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, லக்ஷ்மி ஸ்ரீ பஞ்சமி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது. இந்த பங்குனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி அது. உங்களுக்கு ஆங்கில தேதினா 2ஆம் தேதி அப்படி எடுத்துங்களேன். 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம். அது புதன்கிழமை பஞ்சமி அண்டு கரிநாள். இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் அது. சரி, இந்த லக்ஷ்மி ஸ்ரீ பஞ்சமின்னா அதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் பொதுவாகவே லக்ஷ்மி வழிபாடு, லக்ஷ்மி பூஜைக்குரிய ஒரு அற்புதமான நாள் அது. ஏன்னா நிறைய நம்ம பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பெரும்பாலும் பண கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விசேஷமான காலங்களில் பல உண்டு. அந்த மாதிரி காலங்கள் அதில் இதுவும் ஒரு காலம், லக்ஷ்மி ஸ்ரீ பஞ்சமின்ட்டு. சரி, இந்த காலம் எப்படி இருக்குது? இந்த குரோதி ஆண்டோட பங்குனி மாதம் இந்த வளர்பிறை பஞ்சமி, லக்ஷ்மி பஞ்சமி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கரிநாளோடு சேர்ந்து வந்ததுனால வாத்தியார் அதை எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, கஜலக்ஷ்மி அவங்க எங்கே இருக்கிறாங்க பார்த்துங்க. இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி தான், இந்த கஜலக்ஷ்மி நிறைய பழைய வீட்டு வாசற்படியிலலாம் இந்த கஜலக்ஷ்மி இருப்பாங்க. அந்த கஜலக்ஷ்மியை வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யானைகள் எங்கேனும் இருக்குது, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க மூலிமா யானைகளுக்கு எதேனும் வாங்கி கொடுக்க முடியும், கரும்பு சம்திங் உணவுகள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. ஏன்னா யானை லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த ஒரு பிராணி, அது ஜீவன் அது. ப்ளஸ் அது கரின்றது யானையை தான் குறிக்கும். ஸோ அதனால் கரிநாள் கூடிய லக்ஷ்மி பஞ்சமின்றதுனால இப்படி. அதே போல் கரிவரதர், கரி கிருஷ்ண பெருமாள் இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறதும் அதிமகா விசேஷம். ஏன்னா கிருஷ்ணரோட வழிபாடு எப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த குசேலர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த கிருஷ்ணரை குறிப்பாக எந்த நட்சத்திரத்தில் ரொம்ப வழிபாடு பண்ணியிருக்காருன்னா, ரோகிணி திருநக்ஷத்திரத்தில் தான் பண்ணியிருக்காரு. நமக்கு குருவர்களால் நாளைக்கு ரோகிணி திருநக்ஷத்திரமும் ஒரு காலையில் ஒரு 8:30 மணிக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த ரோகிணி திருநக்ஷத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட தனப்பீடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாத்தியார் அதை அப்படி தான் குறிப்பிட்டு சொல்கிறார். தரித்திரம் அது நீக்கக்கூடிய ஒரு விசேஷமான அனுக்கிரக செல்வ வள சக்தி நிறைஞ்சது தான் அந்த ரோகிணி திருநக்ஷத்திரம். ஸோ அதுவும் கூடி கரிநாளும் கூடி புதன்கிழமை பெருமாளுக்குரிய நாளாகவும் இருப்பதனால கரிகிருஷ்ண பெருமாள் எங்கேனும் தென்படுறாருன்னா அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப உத்தமம். சும்மா ஜஸ்ட்டு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு துளசி சாத்தினா கூட போதும். தீபம் போடுறது எப்பொழுதுமே ஒரு உத்தமமான காரியம். அதையும் பார்த்துங்க. கூடுதலாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நாளைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஹைலைட்டான ஒரு விஷயமே செவ்வாய் பகவான் பெயர்ச்சி. அதாவது செவ்வாய் பகவான் கடகத்துக்கு போகிறாங்க. எல்லா கிரகங்களோட பயிற்சியுமே வாத்தியார் எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அதனால் என்ன எப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சுவாமி செவ்வாய் பகவான் புனர்பூசம் 4ஆம் பாதம் வழியாக கடகராசிக்குள்ளே போகிறாரு. ஸோ அவருக்கு பாதம் கொடுத்த, அவர் கால் கொடுத்தவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த புனர்பூச நட்சத்திரத்தோட அதிபதி குரு, அவர் அந்த ராசிக்கு பாதகஸ்தானத்தில் போய் உக்காஞ்சிட்டார். அதனால் என்னென்னா பார்த்துட்டிங்கன்னா, ஏற்கனவே நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சில விளைவுகள் உண்டு. பட் இருந்தாலும் ஒரே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சுவாமி செவ்வாய் பகவான் நீச்ச வீட்டுக்குள்ளே என்றாகுமோ, ஆனாலும் அன்று பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டுக்குரிய யார், ஒரு சந்திர பகவான் அவர் உச்சமடைகிறாரு எங்கள் ரிஷபத்தில். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அனுக்கிரகம் என்னென்னா, அந்த வீட்டுக்குரியவர் உச்சமடைவதனால இந்த செவ்வாய் பகவான் என்ன அந்த உள்ளே போகும்போதே அவருக்கு எப்படி போகிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீச்சபங்க ராஜயோகத்தோடு அங்கே போய் அனுகிரகம் பண்ணுவார். அது ஒரு 2 நாள் தான் இருக்கும் வச்சுங்களேன். ஏன்னா ரோகிணி முடிஞ்சவொடனே கிருத்திகை, ரோகிணி, மிருகசிருஷம் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் உங்களுக்கு போயிடும். பட் இருந்தாலும் இந்த இப்படி உள்ளே போகும்போது இந்த குரு பகவான் வேறு எங்கேயாவது இருந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த கடகத்தோட பாதகம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் போய் சுவாமி
இருப்பதனால, குரு பகவான் அவர் கால் கொடுத்தவர் இருப்பதனால கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் நிச்சயமாக தேவை. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாக பார்த்துட்டிங்கன்னா அவரோட ட்ராவலிங் டைம்னா 1.5 மாதங்க அப்படியே ட்ராவல் பண்ணி அவர் எங்கேயோ போயிட்டே இருந்திருக்கணும். பட் ஆனால் கடந்த சில மாதங்களாகவே சுவாமி இந்த கடகத்தை கிராஸ் பண்ணாமையே மிதுனம் கடகம் மிதுனம் கடகம் அப்படின்ட்டு இப்போ கூட பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு நம்ம தமிழ் ஆண்டு ரிஷபத்தில் தான் வந்து சுவாமி வந்து ரிஷப மாதம்தான் ஒரு சிம்மத்துக்கே போவார். கிட்டத்தட்ட அதுவே இன்னும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இது பங்குனி சித்திரை வைகாசின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்துக்கு மேலே இன்னும் அவர் அங்கேயே சஸ்டெயினாக இருக்க போகிறாரு. அதோட விளைவுகள் சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா எப்பொழுதுமே நம்ம எதையாவது ஒன்று இப்படி எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கியப்பா அப்படின்னு யோசிக்காதீங்க. உத்தமமான ஜோதிடர்களோட வேலையே எப்போ பார்த்தாலும் நல்லாயிருப்போன்றது நல்ல விஷயந்தான். பட் ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளாம் என்ன பண்ணி எப்படி சேஃபாக இருக்கலாம், தலைக்கு வருது தலைபாகியோடு போகிற மாதிரி நம்ம என்ன காரியங்கள் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறது தான் ரொம்ப உத்தமம். அது வந்து பயமுறுத்துவதற்காக அல்ல. ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் நிறைய கூட்டம் கூடும் இடத்துல வந்து நிறைய வந்து போகிறது, அந்த போக்குவரத்து அது எங்கே இருந்தாலும் சரி, கடை வீதியாக இருக்கலாம், கோயில்களாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் இந்த கூட்டத்தில் போய் ரொம்ப ஒராசிண்டு கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிறத கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப உத்தமம். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க நிச்சயமாக அதை பண்ணாதீங்க. இந்த கூட்டத்தில் போய் ரொம்ப மெர்ஜ் ஆகிறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நிறைய மூலிகைகள் வந்து எடுத்துக்கோங்க. மூலிகை நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய மூலிகைகள்லாம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்லேயும் நிறைய இருக்கும். ஏன்னா அடியன் ஏதோ 1 2 சொல்லிட்டேன்னா அதையே பிடிச்சிக்கூடாது. நிறைய இருக்குது. அவங்கவுங்க தேகத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட இந்த மாதிரி ரொம்ப கூட்டமான இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருப்பின் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரியான சில சேஃபான ஜோனில் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லது இது. ஏன்னா சுவாமி அங்கே நீச்சமாயிட்டு அதுக்கப்புறம் பூசம் இல்லை இப்படி அவர் கிராஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுறாரு. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் எப்பொழுதுமே சேஃபாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு காலங்களில் இதுவும் ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே வேறு மறுபடியும் ராகுக்கு எதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ அது வேறு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ரொம்பலாம் திங்க் பண்ணிட்டு போவேணா. ஏன்னா ரொம்ப சொல்லும் போது என்ன ஒரு பயம்னா, ஒரு அடியார் அன்றைக்கி மெசேஜ் பண்ணேன், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பாருங்கள் அண்ணாமலையில் பாறை உருண்டு விழுந்துடுது, ஒரு இடத்துல பூகம் வந்துடுதுன்றாரு. சிவசிவா அடியேன்னு சொல்கிறதுனால இல்லை, இதெல்லாம் நடக்கிற மாதிரி கிரகங்களோட நிலவரம் இருக்குன்றதை எடுத்து காட்டுறமே காண்டி அப்புறம் எதையாவது சொல்ல போய் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி ஆகிடுத்துன்ட்டு அடியன் மேலே அது பழி வரக்கூடாதுன்றதுக்காக இதையும் சொல்கிறதுக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா சேஃபாக என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அதை மட்டும் பார்ப்போம். நிறைய வைத்தியம் ரிலிவெண்ட்டாக இருக்கக்கூடிய பூஜைகள், தன்வந்திரி, வைத்தியநாதர் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம் வச்சிங்களேன், அதுலேயும் குறிப்பாக லக்ஷ்மி ஸ்ரீ பஞ்சமி வேறு இருக்கு இல்லையா, அவளுக்கு ஒரு திருநாமம் உண்டு, புஷ்டியை நமக அப்படின்ட்டு வரும். புஷ்டியை நமகன்னா என்னென்னா நிறைய ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய தாயார் அவ அப்படின்ட்டு அந்த புஷ்டியை நமகன்றதையும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சொல்லி அம்பாவை வந்து அர்ச்சனை பண்ணுங்க மகாலட்சுமியை. ஏன்னா நிறைய எப்போ பார்த்தாலும் செல்வம் கொடுன்ட்டு கேட்குறதுக்கு உத்தமந்தான். பட் இருந்தாலும் அதை விட மகா உத்தமம் நம்மளுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி நல்ல ஆரோக்கியம், தேக ஆரோக்கியத்தை கொடு அம்மா அப்படின்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு அதுதான் ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே தேவையான ஒன்றாக இருக்குது. வழக்கம் போல் எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போகிறேனே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் வாத்தியார் ரெமிடி நமக்கு நிச்சயமாக கொடுத்துட்டு இருக்காரு. எது வந்தாலும் பெருசாக வராமல் அது குறைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய அடியார்கள் உத்தமமாக ரொம்ப நம்பிக்கையாக பூஜைகள் இன்றைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட விளைவுகளை நிச்சயம் நம்ம எல்லா அடியார்களும் அனுபவிப்போம். அதில் ஒன்றையுமே கவலைப்பட வேண்டாம். கூடுமான வரையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உத்தமமான நல்ல கைங்கரியங்கள், நல்ல தான தர்மங்கள், குறிப்பாக அந்த மருத்துவ ரிலிவெண்ட்டாக ஏதேனும் ஒரு பொருட்கள் எல்லாம் தானம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் முடிஞ்சால் பண்ணிக்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். ஓம்.